இப்போ நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத்து, இல்லைனா பாப்லின் கிளாத்து, இல்லைனா காட்டனு, இல்லைனா கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய வேஸ்ட் சாரீஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது கிளாத்து. அதுக்கப்புறம் சிசரு. ஓகேவா? சிசர் வந்து நம்மளுக்கு 2 தேவைப்படும். இது வந்து கிளாத் கட் பண்ணுறதுக்கு, இது வந்து பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, பேப்பர் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸு. இது எதுக்குன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எடுத்த உடனே நம்ம கிளாத்தில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நியூஸ் பேப்பரும் நம்மளுக்கு வேணும் கட்டிங் ப்ராக்டிஸ்க்காக. ஓகேவா? அதுக்கடுத்து குண்டு பின் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். கிளாத் ஏதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது அதெல்லாம் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் மிஷின் ஊசி. நீங்கள் எந்த மிஷின் வச்சுருக்கீங்களோ அந்த மிஷினுக்கான டெய்லரிங் ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? மிஷின் ஊசி ஒன்று வேணும். அப்புறம் இது நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம்ல, இந்த ஊசி வேணும். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா நம்ம கொக்கி இதெல்லாம் தைக்கிறதுக்கு, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதுவும். ஸோ ஊசியும் தேவை, இது குண்டு பின்னும் தேவை. அடுத்து கொக்கியும் தேவை. கொக்கியில் 2 கலரில் இருக்கும், ஒன்று சில்வர், இன்னொன்று கோல்டு. அதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு கொக்கி தேவைப்படும். கொக்கிக்கு ஆப்போசிட் லூப்பும் இந்த மாதிரியே மெத்தடில் விற்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம கையிலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து மிஷினுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கான நூல் தேவைப்படும், பாபின் தேவைப்படும், பாபின் கேஸ் தேவைப்படும். ஓகே, பாபின் கேஸு, பாபின் எல்லாமே கொஞ்சம் 4-5 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த பாபின் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பேருன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பாபின் கேஸு. அடுத்து இது ட்ரிம்மரும் நம்மளுக்கு தேவைப்படும். இது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம இந்த சிசரையே தூக்கி நம்ம வெட்ட முடியாது. இதை நம்ம அடிக்கடி தூக்கி நம்ம வெட்டும்போது நம்மளோட கையும் பெயின் வரும். ஓகேவா? இது கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மிஷினில் உட்காரும்போது இதை எடுத்து மிஷின் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட் கட் பண்ணுறதுக்கு இதுவே உங்களுக்கு தாராளமாக பற்றிக்கிடும். அடுத்து மார்க் பண்ணுறதுக்கெலாம் கம்பல்சரி ஒரு ஸ்கேல் வேணும், இன்ச் டேப்பு வேணும். ஓகேவா? ஸ்கேலு, இன்ச் டேப்பு. அப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு மார்க்கர் வேணும். அப்புறம் இந்த மாதிரி பின்னு. ஓகேவா? ப்ரெஸ் பட்டனு. இந்த பட்டன் வந்து நம்ம ஷோல்டரில் நம்ம வச்சு தைச்சிட்டோம்னா இன்னர் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுவும் யூஸ் ஆகும். இது வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பென்னு இல்லைனா ஒரு பென்சிலு ஏதாவது ஒன்று தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறதுக்கு எதுக்காக நமக்கு இது யூஸ் ஆகிக்கணும். இப்போ நான் காட்டின இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கம்பல்சரி தேவையான ஐட்டங்கள். ஓகேவா? என்னென்னு நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா? இப்போ இதில் இருக்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு கம்பல்சரி. இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கம்பல்சரி ரெகுலராக தேவைப்படுற ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாமே கம்பல்சரி என்ன பண்ணுங்கள், வாங்கி வச்சுக்கோங்க. இது விட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம், பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐட்டம்ஸும் கொஞ்சம். ஆம் ஹோல் ஸ்கேல் வந்து உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையிலே நம்ம இந்த கவு கொண்டுட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி எல் ஷேப்பில் இருக்கும் ஸ்கேலு. இது வந்து நான் பெருசு வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக ஒன்று வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நிறையா யூஸ் ஆகும். கிளாத் அன்ஈவனாக இருக்கும்போது அதை நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்சால் இது ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இது பைப்பிங் நம்ம வைக்கிறதுக்கான த்ரெட்டு. இதில் கூட சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது, சின்னது, பெருசு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் நான் பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணுவேன் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்ம அப்படியே நார்மல் பைப்பிங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் இது பேண்ட்டுக்கு கீழே வைக்கிறது கேன்வாஸு. இது நம்ம பேண்ட்டுக்கு கீழேயும் வைக்கலாம். நான் காலர் நெக்குக்கு கூட இதை தான் யூஸ் பண்ணுவேன். நான் நார்மல் கேன்வாஸில் கட் பண்ணாமல் இதையே ஈஸியாக வச்சு தைச்சி முடிச்சுடுவேன். ஸோ நம்ம எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா. காலர் நெக்குக்கும் நான் யூஸ் பண்ணுவேன், பேண்ட்டுக்கு கீழேயும் வச்சு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்னா கீழே நீங்கள் அப்படியே நார்மலாகவே நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். அதனால தான் இதெல்லாம் ஆப்ஷனலில் நான் வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த சைடு நான் காட்டின இந்த இது எல்லாமே கம்பல்சரி நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடிய ஐட்டங்கள், தேவையான ஐட்டம். இதெல்லாம் கம்பல்சரி நீடட் வாங்கணும். இதெல்லாம் ஆப்ஷனல், வேணும்னா வாங்கிக்கோங்க அந்த மாதிரி. ஓகேவா.